அவனா வந்து எனக்கு ஸ்கூல்ல இருந்து தெரியும். நான் சீனியர்னு சொன்னேன்னா அடி வாங்குவேன். அடி பிச்சிடுவேன். நீங்க வந்து வெப் சீரிஸ் ஒன்று பண்ணீங்க அனந்தம், which was so nice, so different. அதே மாதிரி நீங்க பெரிய பெரிய படங்கள்லாம் வேற பண்ணிருக்கீங்க. நான் பெரிய படத்துல 2 சீன் இருந்தது. சோகா இருந்தேன். So you mentioned Niku, your husband Niku, because others don't know your husband Niku. Niku வந்து sweetheart. யார் இன்னொரு sweetheart? I know you think he's more of a sweetheart than me. போயிடல. When you said hey Bigg Boss போட்டுமா, சரி நிஜமா போறியா, நான் வேணா பேசட்டுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு வந்து பாவனா மாதிரி ஒரு பெரிய ஆங்கர் ஆகணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? I have podcast potential. Hey guys and welcome back to my YouTube channel. This is Samyuktha here. ஸோ யூடியூப்க்கு என்ன கான்டென்ட் பண்ணலான்னு யோசிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ எல்லா கான்டென்ட்டும் பண்ணியாச்சு. ஹோம் டூர் பண்ணியாச்சு, ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணியாச்சு, வீலாக்ஸ் பண்ணியாச்சு, ட்ராவல் லாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக என்ன பண்ணலான்னு யோசிச்சு மண்டையை கசக்கி ஒரு ஐடியா உருவாயிருச்சு. ஸோ அது என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான பீப்புள், ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட், பீப்புள் ஹூ ஐ அட்மையர் அ லாட், அவங்கள கூப்பிட்டு ஒரு சின்ன சாய் கட்டிங் போட்டு அப்படியே சமோசாவை சாப்பிட்டு அப்படியே சில் பண்ணி அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு ஒரு ஷோ பண்ணலான்னு ஒரு ஐடியா. அண்ட் தட் இஸ் ஹவ் சமோசாஸ் வித் சாம் உருவாச்சு. ஸோ சமோசாஸ் வித் சாம் இஸ் அ நியூ செக்மெண்ட் வேர் I am going to call என்னோட favorite people who are experts in some subjects. சில weeks we'll call people like that, learn a lot of things from them. So அந்த வகையில் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யார் கூப்பிடலாம் அப்படின்னு என் மண்டையை கசக்கி யோசிச்சு ஐகானிக்காக இருக்கணும் இல்லையா? இட் ஹேஸ் டு பி மெமரபிள். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டூயிங் சம்திங் லைக் அ பாட்காஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறது வந்து அவங்களே கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக பேசுவாங்க. அவங்க பேச்சு திறமை வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் என்னால் அவ்வளோ அழகாக பேசவே முடியாது. ஷீ இஸ் சம்படி ஹூ இஸ் ரூல்டு த தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். தமிழ்நாடுவை விட்டு மும்பையில் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில் வேறு லெவலில் வந்து ராக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அழகு மட்டும் இல்லை, பயங்கர புத்திசாலி. யார்கிட்ட கேட்டாலும் அவங்க பேசுகிற விதம் வந்து ரொம்ப அழகாக இல்லை, ரொம்ப அறிவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அழகு பற்றி பேசினோன்னா நிறைய பேர் வந்து அவங்க பிக் பாஸ் சம்யுக்தா மாதிரி இருக்காங்க சொல்லுவாங்க, அவங்களோட சிஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. And she's interacted with every celebrity that we know. So welcome our first guest to the show, Bhavna Balakrishnan. சரி பாவனா, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. எதுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சமோசாஸ் வித் சாம்னு ஒரு பாட்காஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதனால தான் உங்களை வந்து கெஸ்டா கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா நாங்க அப்படின்னு பேசுறோம். அப்படி பேசக்கூடாது, சபை நாகரிகமா? சரி, ஓகே, பண்ணலாம். ஸோ சோஷியல் மீடியா பத்தி சொல்லுங்க. வாட் இஸ் யோர் டேக் ஆன் சோஷியல் மீடியா? இஸ் இட் கூல் ஆர் இஸ் இட் கிரிஞ்ச் ஆர் இஸ் இட் அ நியூ ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கா? I think it can be a bit of both, right? Can be cool and cringe. அதனால என்ன, நம்ம கூலா கிரிஞ்சா தான் மேட்டர். நம்ம நினைக்கிறது கூல், மற்றவங்க பார்க்கறது கிரிஞ்சா இருக்கலாம். ஸோ I think it's okay. அது வந்து it's a form of self expression அப்படின்னு நான் நினைக்கிறேன். Especially for people like you and me, we are happy souls. Life is a bag of mixed thingsல, கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்கும், கொஞ்சம் சவர் திங்ஸ். எப்பயாச்சும் அப்செட் ஆயிருக்கீங்களா? 100% இந்த மாதிரி பேசுறாங்க அந்த மாதிரிலாம். சில டைம்ஸ்ல காமெண்ட்ஸ் வந்து டக்குன்னு குத்தும். when they attack your family or something that you don't expect, இல்ல டக்குன்னு குத்தும். அண்ட் சில விஷயம் வந்து இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சா இன்னும் குத்தும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி takes a little bit of time to get used to it, I think. But overall நம்ம எல்லாருக்குமே I think for both you and me, social media has been more positive than negative. இப்போ என்ன அப்படின்னா, கிரிக்கெட்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஷட் அவுட் ஆல் த நாய்ஸ் அப்படின்னு. கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் மூவி ஸ்டார்ஸ்க்கு இல்லாத கிரிட்டிசிசமா, they've all learned how to shut out the noise. ஸோ அவங்கள பார்த்து நம்மளும் கற்றுக்கலாம். And honestly, beyond a point, right? You have to make yourself so busy that you don't have time to check your comments. Correct. Sometimes when I do that, no, and I'm traveling lots and doing a lot of things, எனக்கு அவங்க என்ன எழுதுறாங்கன்னே தெரியாது. Ignorance is bliss.
ஓகே பட் சில டைம் கமெண்ட்ஸ் படிக்கிறது ஃபன்னாக தான் இருக்கும் பட் யா இட் இஸ் an area of concern சொல்லலாம் sometimes லைக் ஒரு 20 கமெண்ட் பட் சில டைம் எல்லாரும் போய் கமெண்ட்ஸ் மட்டும் படிப்பாங்க இல்ல அது என்ன தெரியுமா மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு இவங்க ரீல் பாத்தியா இட்ஸ் ஓகே இஃப் இட் டஸ் 3 million ஆனா அங்க வந்து ஒரு 4 டர்ட்டி கமெண்ட்ஸ் இருக்கும்ல அத பத்தி மட்டும் பேசுவாங்களே தவிர அந்த 3 million பத்தி பேச மாட்டாங்க. That's true. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. That's very true. This confidence. I love this about you, Bhavna. Bhavna வந்து எனக்கு ஸ்கூல்ல இருந்து தெரியும். நான் சீனியர்னு சொன்னேன்னா அடி வாங்குவேன். அடி பிச்சிடுவேன். ஒரு வருஷம் சீனியர் தான். நான் 11th இருக்கும்போது அவங்க 12th பட் அப்பவே இல்ல மக்களே இத மட்டும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்க பர்த்டே எப்பன்னு சொல்றீங்களா மேடம்? அதெல்லாம் சொல்ல கூடாது. ஒரு பொண்ணு வந்து வயசு கேட்கவே கூடாது. அது நாகரிகமே கிடையாது. நான் இயர் கேட்கவே இல்ல. உங்க பர்த்டே கேட்டேன். பர்த்டேயா? டிசம்பர் டே 31st டிசம்பர் 31st. என்னுடைய பர்த்டே மக்களே மே 22nd. ரெண்டு பேருமே அதே வருஷத்துல தான் பிறந்திருக்கோம். நீங்களே சொல்லுங்க வயசு வித்தியாசம் எவ்வளவுன்னு சொல்லி. கண்டினியூயிங் ஸ்கூல் சீனியர் அவங்க. ஸோ கல்ச்சரல்ஸ்லாம் இவங்க தான் ஹெட் அப்படியே பந்தா வருவாங்க பாவனா. பட் ஷில் பி அப்போவே வெரி நைஸ் அண்ட் வெரி கான்ஃபிடென்ட். எங்கேருந்து வருது அந்த கான்ஃபிடென்ஸ்? அம்மாட்ட இருந்தா வருது கான்ஃபிடென்ஸ். இன்ஃபேக்ட் me as a person no பயங்கர sensitive. I think you've seen that side of me. அந்த not much இல்ல நான் பயங்கர sensitive. ரொம்ப considerate sensitive. அது considerate of other people இருக்கலாம் but sensitive internally. So I think on the feeling of insecurity, feeling of failure and the rejection அது எல்லாரும் வரும்போது ஃபேஸ் பண்ணும்போது they let it out to someone. எனக்கு அந்த someone அம்மா. So அதனால தான் I think மத்தவங்க எல்லாரும் என்னோட அந்த கான்ஃபிடன்ஸ் சைட் பார்க்கறாங்க. She is the one who knows the chinks in my armor சொல்லலாம். Right. அப்படினா தெரியல. Chinks in my பேசிக்கா என்னோட ஓட்டைகள், என்னோட fears அது எல்லாமே அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். But all I need is like a 2-minute conversation with her because she is like 25 Red Bulls. Like the kind of auntie is very ரொம்ப cool, ரொம்ப mature. And அவங்களே பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. and your dad also எப்போதும் ஒரு சில் வைபா இருப்பாரு அங்கிள். இப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்களுக்குலாம் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? I think you should identify one person. Like I hope that உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்னா I hope you can pick up the phone and ask me. Right. Somebody will say Sam go for it Sam உன்னால பண்ண முடியாதுடா உனக்கு இவ்ளோ இருக்கு. பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டிங் போர்டு இருக்காது இல்ல. இன்டர்னலைஸ் பண்ணோம்னா லைக் இப்படி கூட வேணாம். நம்ம வந்து ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு வந்து பாவனா மாதிரி ஒரு பெரிய ஆங்கர் ஆகணும், எனக்கு வந்து சாதிக்கணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? வாட் will you be your ஓகே ஃபர்ஸ்டே நம்ம அந்த கிராஃப்ல அவ்ளோ டாப்ல இல்ல, நம்மளே அந்த கிராஃப்ல ஒரு பொசிஷன்ல இருக்கோம். அதான் ரொம்ப அப்படியே மாடஸ்ட்னா மாடஸ்ட். Sam you know me, I'm not saying this for the camera, you know I don't think that big of myself. உங்களுக்கே தெரியும் அது தெரியும். பட் you are a personality by yourself. சரி thank you. சரி இப்போ அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, நமக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசும்போது first you have to believe in yourself, however cliched that sounds, right? எல்லாருக்குமே நம்ம மிரர்ல பாக்கும்போது பிடிக்காத விஷயங்கள் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். பிடிச்ச விஷயங்களை நம்மளே வந்து நோட்டீஸ் பண்றதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம்னா அப்ப மத்தவங்க வந்து எவ்வளவு நேரம் எடுத்துப்பாங்க நோட்டீஸ் பண்றதுக்கு? So you have to make sure that when you look into the mirror, right, you're saying you're awesome, you're amazing, you can do this, if you can't do this who can do this? So அந்த செல்ஃப் டாக் பண்ணிட்டே இருக்கணும். I'll do it. நான் வந்து sometimes when I feel a little down I'll talk to myself. நான் நிறைய என்கிட்ட பேசிப்பேன். Okay. So that I think really works. Secondly, சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து they'll have a point to prove. Like you will see ஒரு விராட் கோலி கிட்ட அது நீங்க பார்க்கலாம். Like when he is down, right, and everybody is criticizing him, அவங்கள வந்து வாய் அடைக்க வைக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். If that is your motivator, you can use that. So whatever works for you to progress, அந்த ஏரியாவை I think you can use, whether it's self talk, whether it's people talking badly and you want to show them, okay, or whether you just put your head down and work hard. That I do a lot. But இப்போ வந்து in skill set specifica what kind of advice can you give? Okay, skill set specific அப்படினா இப்போ வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பிரசன்டர் அப்படினு பேசலாம், அதுக்கு அப்புறம் entertainment presenter. ஸ்போர்ட்ஸ் பிரசன்டர் ரெண்டு வேற வேற. அப்படியே சூப்பரா வேற. ஓகே. It's like acting for you. இப்போ வந்து எனக்கு ஆக்டிங் நான் பண்ண 4 படத்துக்கு ஓகே. No but see ஒரு
நீங்க வந்து வெப் சீரிஸ் ஒன்று பண்ணீங்க அனந்தம், which was so nice, so different. அதே மாதிரி நீங்க பெரிய பெரிய படங்கள்லாம் வேற பண்ணிருக்கீங்க. அது ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்துச்சா? இந்த வே நான் பெரிய படத்துல 2 சீன் இருந்தது. ஓகே, சோ let me break it down. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பிரசன்டர் ஆகணும்னா ஸ்போர்ட்ஸ் உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அதர்வைஸ் the ignorance will not work. Right. And secondly, ஸ்போர்ட்ஸ் உலகத்துல வந்து சார்ம் வந்து டேலண்ட் விட அதிகமா ஒர்க் பண்ணாது. வேற என்டர்டெயின்மெண்ட்ல கொஞ்சம் கியூட்டா, கொஞ்சம் பப்ளியா, கொஞ்சம் அழகா சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தானா it works. Right. இங்க வந்து கண்டென்ட் தான். So 2 things you have to do. One, work on your language. இன்னொன்னு work on the subject matter. Right. Which is sport, any sport. மக்களே நான் சொன்னேன்ல, பியூட்டி வித் பிரெயின்ஸ். There you have it. Talking about movies எல்லாம், சிவகார்த்திகேயன் was your peer for the longest time, right? உங்க colleague. ஸோ அவங்க வந்து ஃபிலிம்ஸில் வேற லெவலில் போயிட்டாங்க. அண்ட் you've seen his growth. நீங்களும் வந்து ஐ நோ யூ காட் அ லாட் ஆஃப் மூவி ஆஃபர்ஸ். அது ஏன் அது பர்சியூ பண்ணலை? அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சவுத் இண்டியன் சினிமா இண்டஸ்ட்ரி உமனுக்கு வந்து இட்ஸ் நாட் அ வெரி, என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் அ வெரி கோ கெட்டர் கைண்ட் ஆஃப் அ பிளேஸ். பட் வை டென்ட் யூ ஈவன் கன்சிடர்? சாம், உங்களுக்கே தெரியும், நான் வந்து நீங்கள் வந்து என்ன 17-18 பார்த்துருக்கீங்களா? நான் வந்து அந்த வயசுல ஒரு ஹீரோயின் மாதிரி இருந்தேன் அப்படின்லாம் நினைக்கல. இந்த வயசுல இருக்கேன்னு நினைக்கல. அது வேற விஷயம். நமக்குன்னு ஒண்ணு தோணும்ல, நம்ம வந்து எனக்கு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையை விட ஆங்கரிங் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. அண்ட் இஃப் ஐ ரியலி ஃபெல்ட் ஓகே, நம்ம ஹீரோயினா ஆகிறதுக்கு டேலண்ட் இருக்கு, இல்லை ஃபேஸ் இருக்கு, இல்லாட்டி ஒரு யூனோ ஒரு ஓவரால் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா மேபி ஐ வுட் ஹவ் கான் ஃபார் இட். I didn't have anything according to me at that point in time. And in the side la interest vana when you're good at something, no, and the interest தானா வந்துரும். Okay. I see that. Because இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம், நமக்கு நல்லா வருதுன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா வரும். நமக்கு ஒரு விஷயம் அதிகமா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டும் இல்ல, நமக்கு வரவும் செய்யலன்னா அதை பத்தி யோசிக்க மாட்டோம்ல. Correct. So எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு I didn't think I was like good enough for it at that point in time. And அப்ப நான் ஒரு தடவை விட்டது தான், அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிக்கல. பிகாஸ் ஆங்கரிங் ஜஸ்ட் டுக் சென்டர் ஸ்டேஜ். ரைட். ஓகே. ஐ லுக் அப் டு யூ ஃபார் இன்ஸ்பிரேஷன். நீங்க வந்து லைக் இன் மீடியால வந்து மேல வருது வந்து பெரிய விஷயம். இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனோ, எனக்கு தெரியல, கார்ப்பரேட்லயும் ப்ராபபிலி ஈக்குவலி அஸ் டஃப். It's hard. I look at my husband, no, ரொம்ப கஷ்டம். It's like a dog eat dog world everywhere, I think. But media, நீங்க சொல்றது ஒரு விஷயத்துல கரெக்ட். மீடியால பெண்கள் சஸ்டெயின் பண்றது இட்ஸ் பட் you've been there, you've done that. So girls-க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? not just that for being in media அப்படி நான் சொல்லல, any career. நான் வந்து I believe, because you have seen my life story, I believe girls should have a career. Whether you need காசு தேவையில்லன்ற விஷயம் செகண்டரி. ஒரு கெரியர் நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கண்டிப்பா தேவை. ஸோ No, I mean, I think it's so important, Sam. And நான் வந்து உங்களுடைய பல டைமென்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கரியர், ஒரு ஐடென்டிட்டி, ஒரு பிராண்ட் இல்லாத போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். We never speak about it because those are things that need to be forgotten. Okay? And these are things that need to be celebrated, this version of you. Okay. Now we are celebrating you. This podcast is about you. Let's talk about me. It's about you. Okay. So சரி, ஒரு கேர்ள் இருக்கா. அந்த கேர்ளுக்கு வந்து இதுக்கு வேலைக்கு போனோம், அப்படி சும்மா வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கலாம், நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த கேர்ளுக்கு வந்து பட் ஷீ இஸ் குட் அட் சம்திங், ஷீ இஸ் குட் அட் சம்திங், என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? சில பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வீட்டுல, ஒண்ணுமே பண்ணாம இல்ல. ஆஸ் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், வீடை வந்து பாத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்டீரியர் டிசைன் பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா குழந்தையோட எல்லா ஆஸ்பெக்டும் பார்த்துப்பாங்க. லைக் ஐ நோ சம்ஒன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காலீக்ஸ் வைஃப், அவங்க வந்து அவங்களுடைய ஜாபை விட்டுட்டாங்க, அவங்க பையனை மட்டும் பாத்துக்கிறாங்க. Her son is like the #1 golfer at the age of 12 அந்த கேட்டகரியில. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய பையனை சுத்தி தான் இருக்கு. That's amazing, right? அவங்க வந்து இப்போ ஒரு வேலைக்கு போனாங்க அப்படின்னா she cannot take care of her son that way. So she's made this her passion, and almost like a profession. She is almost like his life coach, right? So அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு that's awesome. But ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு passion இருக்கும், but they don't know how to go about it.
சரி என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி அதை பர்சியூ பண்ணணும்னு தெரியாம they spend a lot more time chilling at home or complaining that okay எனக்கு இது நடக்கல, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. Those are the people that have to have an identity ன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்க இந்த உலகத்துல எதுக்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பர்பஸ் இருக்கு, ப்ரொஃபஷனலாவும் இருக்கு, பர்சனலாவும் இருக்கு, and that gives you a lot of satisfaction, I think. So you mentioned Niku, your husband Niku, because others don't know your husband Niku எனக்கு ரொம்ப க்ளோஸ் friend. So Niku வந்து sweetheart and you both are very cute together. யார் இன்னொரு sweetheart? I know you think he's more of a sweetheart than me. போயிடல. Hey, I always support you only first. நான் வந்தா ஹாய் பாஸ், நிக்கு வந்தா ஹாய் நீ. நிக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, he is an intellect and Bhavna is very attracted to that part of aspect of him. Blush பண்ணாத Bhavna. That's true. நான் blush பண்ணலாம் ஆமான்னு ஒத்துக்கிறேன். So relationships talking about Niku, நான் வந்து ரீசெண்டா ஒரு பார்ட்டிக்கு போனேன். ஸோ அங்கே வந்து எவ்ரி தேர்ட் பர்சன் வந்து காம்ப்ளிகேட்டட், டிவோர்ஸ்ட் ஆர் லைக் ஹார்ட் ப்ரோக்கன். இந்த ஜென்ரேஷனோட இந்த காலகட்டத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஜஸ்ட் பிரேக்கிங் லைக் திஸ். It could be like my hair strands. பெட்டருக்கும் இருக்கலாம், வேர்ஸுக்கும் இருக்கலாம். அது வந்து ஒரு பர்சன் சப்ஜெக்டிவாக இருக்கும். பட் நீங்கள் வந்து யூ ஹவ் பீன் லைக் ஐவ் சீன் யூ வித் ஸ்டே ராக் ஸ்டெடியா போயிட்டு இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப் அட்வைஸ். I'll tell you something funny. இப்போதான் எனக்கு வந்து ஒரு டிவி சேனல்ல இருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க. போன வாரம் தான் நடந்துச்சு. She said ஒரு ஷோக்கு கூப்பிட்டுருந்தாங்க and she wanted me to be the chief guest for that show. So I said okay, ஏன் என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னா இந்த ஷோக்கு வந்து சிட்டி பிரெட்டா ஒரு பொண்ணு வேணும், சிங்கிளா இருந்திருக்கணும் அப்படின்னு. That happens a lot, right? சொல்ல வேண்டியதா. So I mean நிறைய பேருக்கு, and I'll tell you why that happens, because you're saying marriages are breaking all over, right? என்ன பத்தி ஒரு 10 ஸ்டோரி இருக்கும் இப்போ நீங்க வந்து இந்த யூடியூப்ல. Yeah, but I'm seeing you guys every other day, right? So எனக்கு I know that you know how our marriage is, how we are. Yeah. See, it's not easy. இப்போ நிறைய நாள் வந்து when I come and hang with you, I'll be like நான் நிக்கோ சண்டை போட்டுருக்கோம். I'm not talking to him for a day. You've seen that side as well. Yeah. I just feel that you nailed it when you said tolerance illa, right? I'm not talking about extreme cases. Extreme cases are very different. Okay, adu vera. Exceptions are not examples. Correct. Wow. Every day. Amazing. I have podcast potential. You do, you always. Adiya? Always. Sure, okay. So, extreme cases vittu nama paathom abdina, I think ஒரு relationship has to be ego free. ரொம்ப கஷ்டம், but it has to be. இப்போ நான் வந்து sometimes எனக்கு வந்து நான் அவ்வளவா தப்பு பண்ணல அப்படின்னு தெரிஞ்சாலும் when the other person comes and says it's okay to talk, I should be able to talk. Secondly, யார் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன போட்டி வந்துட்டாலே I think it's tough. And there's one thing I strongly believe, you have to find one thing attractive about your partner always. அது எது வேணாலும் இருக்கலாம், அது மைண்டா இருக்கலாம், அது பாடியா இருக்கலாம், அது வந்து அவங்களுடைய ஒரு கேப்பபிலிட்டியா இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் ஃபெசெட்டா இருக்கலாம், காசா இருக்கலாம். But I think you need to find that one thing that always that sticks, that makes you think, hey, இவன மாதிரி யாருமே இல்லடு, இவள மாதிரி யாருமே இல்லடு. And I think that's what keeps the bond intact. I think நிக்குக்கு அந்த என்ன யூஎஸ்பினா பாவனாவோட இருக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது தான் யூஎஸ்பி. பாவம் வந்து pulling your leg. You're a sweetheart. See, நிக்குக்கு எப்படின்னா there are certain things like I don't think I'm a typical media wife. Correct, yeah. That I'll definitely say. Yeah. Like I know, and I actually நான் நிறைய விஷயத்துக்கு என்ன பாராட்டிக்க மாட்டேன், but I will be very proud of myself because I don't behave with him like I'm from the media at all. அதெல்லாமே டோர் ஸ்டெப்ல கழட்டி விட்டுட்டு வருதுதான். And we are just two individuals and we do a job where அவருடைய job வந்து அவருடைய job வந்து private and mine is public. Right, yeah. What do you think? Correct. And I think ultimately இல்ல, ரெண்டு பேரும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பேன்னு ஒரு முடிவு கோர்ல எடுத்துட்டோம்னா they will be together no matter what. என்ன வேணாலும் சொல்லலாம், இது அது
but at the end of the day both of them have to decide to be together. Talking about moving on to my relationship, so no what you have gone through that comes to my question, where இப்போ வந்து I don't know if you would probably saw my interview ஒரு சேனலில் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி. அப்போ வந்து அப்படியே ஃப்ரீ ஃப்ளோயிங்காக பேசினேன். ஏன் பேசினேன்னு எனக்கு தெரில, பட் ஒரு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்காகவே பேசினேன். and then I told about how instrumental you were, which you were. I've never, நான் வந்து உங்ககிட்ட முன்னாடி வந்து சொன்னதில்லை, பாவனா you just like literally you were my guardian angel at that point of time. all makes sense. சொல்லியிருக்கேன் சரி, okay, but அப்படி சொல்லியிருக்க மாட்டேன், ஒரு மாதிரி like casual angel அப்படி சொல்லிட்டு அப்படியே walk off something like that. So நான் வந்து, but in that interview I kind of just told them that we were just casual ஒரு வாக் போயிட்டு இருந்தோம், நான் உளறிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க தான் ஒரு மாதிரி என்னோட, she was my support. She didn't know she was my support system, but she was my, I didn't know. I really didn't know she was my support system. So unga version enna? நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்ச் அப் பண்ணோம், and I think both of us bonded over our common love for fitness. Correct. அப்ப நிறைய நம்ம வந்து work out பண்ணுவோம்ல, work out பண்ணி இன்னும் குண்டா இருக்கும், இன்னும் இது சரியால it was awesome. நீங்க வந்து உங்க சைடுல you're saying guardian angel makes me feel really good, because எனக்கு எப்படி இருந்ததுன்னா everybody will ask about you, but for me you were like this little sister who I felt very protective about, right? Sister from another mother தான் எனக்கு உங்களை பார்த்தா, because as much as I was there for you, you were also there for me. எனக்கு என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல at that point in time, but ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வேலையே பண்ணல, because நான் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு between Bombay and Chennai. I used to work a lot. We were prepping for the IPL, I remember. இன்னும் 2 வாரத்துல IPL was supposed to start. எனக்கு சடனா வேலையே இல்ல, என்ன பண்ணனும்னே தெரியாது. So you were a big support for me. I was your entertainment basically. Not support. Mental health I would have. I think lockdown நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்மளுக்கு வந்து அந்த பீரியட திருப்பி பார்க்கும்போது ஹே இதெல்லாம் பண்ணோம்ல, ஒரு மாதிரி ஜாலியா இதெல்லாம் பண்ணோம்லன்னு இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது, பிகாஸ் ஐயோ என்னடா இது so many health issues அது இதுன்னு. பட் அந்த டைமை கூட ஒரு மாதிரி ப்ரொடக்டிவா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருந்தோம் இல்லையா? Sam, not ஒரு மாதிரி, I would say we were very productive. In fact நம்ம வந்து ஒரு நாள் உட்கார்ந்து ஊரலகம் gossip பேசுறதை விட என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம என்னைக்குமே I don't think உட்கார்ந்து மத்தவங்கள பத்தி லைட்டா பேசுவோம். லைட்டா அதுல எப்படி இருக்காங்க இவங்க இவங்கன்னு பேசுவோமே தவிர I don't think we are toxic people, honestly. நம்ம வந்து அப்படி பேசுவோம், வராது, சிரிச்சிட்டு போயிட்டே இருப்போம். பட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் டூட், கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் டூட், நல்லா இருக்கு டூட் முடி, நல்லா இருக்கு டூட், அந்த மாதிரி தான் we'll be very like productive with each other. I think that lockdown was awesome. So உங்க low points எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? Dived into work. Yes, I so latched on to my husband and my family. கரெக்டா அந்த டைம்ல தான் கல்யாணம் அப்படிங்கறதுனால it comes with its own challenges la. So அது மேல ஃபோக்கஸ் இருந்துச்சு. But I dived into work. ஏனா அப்பதான் ஜோடி சூப்பர் சிங்கர் எனக்கு ஏன் work ஏன் சொன்னேன்னா, எனக்கு அப்படிதான் அப்படியே everybody is like எப்படி பிக் பாஸ் வீட்டுக்கு போனீங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் விட்டு அப்ப போனா போதும்னு இருந்தது. So I remember I was shell shocked when you said பிக் பாஸ் போட்டுமா. I said நிஜமா போறியா, நான் வேணா பேசட்டுமா அப்படின்னு சொல்லும்போது you were very worried for me. I was so shocked. அது ஒரு ஏற்கனவே you are not in a good place, அவனுக்கு ஓகே அது கரெக்ட்டா. நான் ஐபிஎல் பபிள்ல இருக்கும்போது you were in Bigg Boss, and I was like you என்ன பண்ண போற, I used to pray for you, I used to be like you are very worried actually, because எனக்கு வந்து அந்த டைம்ல I didn't realize okay இந்த ஷோக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போணும் and it could backfire very badly. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அப்பா இந்த பிரச்சனையை விட்டு எங்கேயாச்சும் போய் ஒரு மனசமாதானமா இருக்கலாம், திருப்பி அங்கேருந்து வெளில ஓடி வர மாதிரி இருந்தது. பட் that was a roller coaster. It was, but I think you handled it so sinusoid way. அந்த wave engineer டோனி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் டு. Oh yeah. Thank you Nimi. Thank you. Hey Shindu, இதுதான் குட்டி சமோசா இல்ல. Okay, so here's samosas with Sam. Register பண்ணிருக்காங்க. Samosas with Sam and some yummy chai. So if you had to look back and ask your 20-year-old self ஒரு advice அப்படியே ஸ்கைல இருந்து குடுக்குற மாதிரினா what will you tell? Please be careful of who you allow into your life very closely. எல்லாருமே ஒரு
எல்லாரையுமே ஒரு லைன் மட்டும் தான் லவ் பண்ணணும். the most important people in your life are your parents, will be your parents. so ரொம்பலாம் don't let everybody take over your life. I wish that Bhavna told me also. Sam, so இப்போ hypothetically நீங்க வந்து உங்க 50-year-old self-க்கு என்ன சொல்றீங்க? 50-year-old self, take care of your health. health is wealth. அது ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அதுக்கப்புறம் don't miss out on the little moments in life while you're looking for the big wins அப்படின்னு சொல்லுவேன். Next rapid fire, okay? It's almost the last end. almost நீ 20 நிமிஷமா சொல்லினு. Sorry, first podcastல அப்படிதான் இருக்கும். Okay. First thing that comes to your mind when you think of food. Samosa. Okay. Party. பாட்டியா? என் பாட்டி சாப்பாடு தான் பெஸ்ட் சாப்பாடு இந்த ஊர்ல. அப்படியா? பாட்டியா? பாட்டி சாப்பாடு எக்ஸெப்ட் ரசம் அப்படினா அம்மா. ஹோம் ஃபுட். You told some 10 words. I said one word. சமோசா சொல்லிட்டேன் அதுக்கு. சரி, okay, fine. Love, family, sex, needed. Okay, nice one. Striking feature, physical feature. Smile. Striking personality feature. Mind. Sleep. 8 hours minimum. I know you sleep really well. பாவனா வந்து பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஸ்டூடியஸா இருப்பாங்க. 10 மணிக்கு ஃபோன் பண்ணா I just woke up dude. அது 3 மணிக்கு தூங்கி இருப்பேன் dude. கரெக்ட். IPL மேட்ச் முடிஞ்சிச்சு அத சொல்லு. அதுவும் கரெக்ட் தான். பட் அவங்களுக்கு தூங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரியும். மார்னிங் எந்த பிளானும் வைக்க கூடாது பாவனாவோட. நானும் கொஞ்சம் அப்படிதான். ஸோ எங்க ஷோ பத்தி ஒரு ஃபீட்பேக் எனக்கு என்ன what you would like to tell me அந்த சாம் புக்ல எல்லாம் எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி. Sam, you know my heart always desires that you succeed in everything that you do. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தங்கள ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் லட்ச இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லது நடக்கணும்டா அப்படின்னு நம்மளே வந்து யோசிப்போம்ல. Like that I prayed for you so many times and to see you like this. I always knew உங்ககிட்ட அந்த potential இருக்கு. You're a star ன்னு எனக்கு எப்போதுமே தெரியும். எப்போ 16 17லயே எனக்கு தெரியும். ஆனா அந்த potential வந்து வெளிவரத்துக்கு இவ்வளவு வந்திருக்கு. நான் பார்த்தது இப்போ உலகமே பாக்குது அப்படிங்கும்போது I'm so thrilled for you and I think this is just another like என்ன சொல்றது elevation in that graph which is going to go higher and higher. Yeah. So congrats. Thank you so much. I'm told that I tend to be lucky for a lot of people. நிறைய ஆங்கர் சொல்லுவாங்க என் பக்கத்துல நின்னு அவங்க பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. Yes, நல்ல சாய்ஸ் தான் நம்ம பாவனாவை கூப்பிட்டது. அதனால பாவனா the only choice. For my first guest I wanted only you because மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணோன்ற ஒரு விஷயம். And more than anything I think you've seen me. நான் broken-ஆ இருக்கும்போது you've seen me and when I'm healed right now and when இன்னைக்கு வந்து உட்கார்ந்து ஒரு ஷோ பண்ற அளவுக்கு I'm able to sit ன்ற ஒரு விஷயம் you've seen that graph. So I think you're the perfect guest and thank you so much. உங்க busy scheduleல எனக்கு அவ்வளவுதான் இல்ல. Always have time for you. இங்க வந்து chill பண்றது இப்ப கேமரா முன்னாடி chill பண்ணிருக்கோம் அவ்வளவுதான். And Samosas with Sam signing off. அவ்வளவுதான் dude. Next cricket presenting தான். Subscribe and press the bell icon. Yeah guys, she's doing killer content and நான் வந்து ஒரு வைபுக்காக தான் என்ன வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அவங்க வந்து கூப்பிட்டு வரப்போறாங்க. பட் இல்ல ஆக்சுவலி பாவனா நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். செலிபிரிட்டிஸோட எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்றவங்கள தான் கூப்பிட போறேன். Who are celebrities in their own field, dude? Yeah, absolutely. அதுதான் சொல்றேன். Stars in their own field தான். Absolutely. So stay tuned for more such content from Samosas with Sam.